டிவிகே எதில் வந்து மாறுபட்டு இப்போ இருக்குது, த ஃபியூச்சர் ஆஃப் டிவிகே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் தெளிவாக பேசணும் அப்படின்னா, தி ஒன்லி ஃபேஸ் ஆஃப் டிவிகே இஸ் மிஸ்டர் விஜய். எனக்கு இதுதான் கொள்கை. நான் இந்த இடத்துல பெரியாரை கொண்டாட போகிறேன், பெரியாரை வேணான்னு ஒருத்தர் சொல்கிறீங்கன்னா அவங்க தாவேக்கால இல்லை. அப்போ அது போல் ஒரு பெரியார்கிட்டருந்து என்ன எடுக்கிறாரு, ஐயா காமராஜர்கிட்ட என்ன எடுக்கிறாரு, அண்ணல் அம்பேத்கர்கிட்ட என்ன எடுக்கிறாரு, வேலுநாச்சிட்ட என்ன எடுக்கிறாரு, அஞ்சலி அம்மல்கிட்ட என்ன எடுக்கிறாரு? அதனால தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம். திமுக காரங்க உட்காந்தாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பைலாவில் வச்சுருக்கோம் பாஜக கூட கூட்டணியில், நீ சொல்ல முடியுமா உன்னால்? நீ 2001 கூட்டணி வச்சு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண வந்தானே. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் அவர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இருந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டிவிகேவின் ஸ்போக்ஸ் பர்சன், மரியாதைக்குரிய நண்பர் திரு ஆனந்த்ஜித் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். இந்த காங்கிரஸ் ஓட பிரச்சனை வந்து வீட்டில் நம்ம வந்து முடியை பிடிச்சிக்கிட்டு மாமியார் மருமகம் சண்டை அடித்து ரோட்டுக்கு வந்து ஓகேங்களா அடிச்சுட்டு உருள்வாங்க. அந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம், சரியா? பட் அதை தாண்டி கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்டு. இதே நார்த் சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். உண்மையாக ரீல்ஸில் விதவிதமாக அடிச்சுப்பாங்க அந்த லேடிஸ்குள்ளே. அதை விட வந்து ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சி ராகுல் காந்திக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா, தெரியாதா? இல்லை செல்வ பெருந்தகை வந்து 100 ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் ஒரு கையாளாக இருந்து கொண்டு செயல்படுத்துகிறாரா? அவர் தனிப்பட்ட சுயநலத்துக்காக அந்த கட்சி அழிக்கிறதுக்காக அவர் பவரில் இருக்குன்னு சொல்லிட்டு செயல்படுறாரா அப்படின்னு நான் ஒரு செக்மெண்ட் ஃபுல்லாக நான் தனித்தனியாக கேள்வி கேட்க விரும்பலாம். அதனால கொஞ்சம் எலாபரேட்டாக கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் கோயிங் டு பி த எண்ட், என்ன நடக்க போகுது? டிவிகே கூட சேர போனாங்களா கூட்டணியில்? இல்லை அவங்க டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டூலாக யூஸ் பண்ணி பேரம் பேசுகிறாங்களா? ஏன்னா காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி எப்படி வந்து டிஎம்கே பார்த்தாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அதிகாரத்தில் பங்கு வேணும், மேயர் வேணும், அது வேணும், டயர் வேணும்லாம் கேட்டது கிடையாது அவங்க. இருந்தாலும் வந்து அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியை முடிவு பண்ணுற இடத்துல தேர்தலுக்கு முன்னாடியே டிவிகே ஹிட்டனாக ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுதா? இல்லைனா எப்பா எனக்கு தெரியாதுப்பா, என் பேரை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப லென்த்தாக போகுது கேள்வி. நான் மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டேன். நவ் யூ கேன் ஸ்டார்ட். இல்லை, என்னை நம்பி 500 ரூபா கேட்டடா தம்பி, உனக்கு 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது அப்படின்னு ஒரு காமெடி கஷ்டமா. அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கேட்குறீங்க. நான் பாஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நான் வந்து அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். யா, கரெக்ட். நான் வந்து இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் தெரியும். நீ என்ன முடியுமோ அதை சொல்ல. இல்லை, இவ்வளோ பெரிய கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. என்னால் வந்து காங்கிரஸ் அப்படின்ற விஷயத்த நான் புறந்தள்ளிடுறேன். எஸ், அதை வந்து தலைமை பார்ப்பாங்க, தலைமை பேசுவாங்க. அடிப்படைன்ற விஷயத்த நீங்கள் புறந்தள்ளிடுறீங்க. ஆமாம், இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து தலைமையில் வந்து அஃபிஷியலாக வந்து யூ வில் கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசினா சரியா இருக்கும். ஓகே ஓகே. பட் தாவேக்கா, திமுக இதிலிருந்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். யூ ஆர் ஸ்மார்ட் எனஃப், அஃப்கோர்ஸ் உங்களோட ஆடியன்ஸு ஸ்மார்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். தாவேக்கா வந்து ஒரு பேசு பொருளாலாம் இல்லை. அதையும் தாண்டி தாவேக்கா ஹாஸ் பிகம் த பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அந்த ஒரு சென்டர் பீஸ், ஒரு பசிலோட சென்டர் பீஸ்னு சொல்லுவாங்கல்ல, தாவேக்கா இஸ் த சென்டர் பீஸ் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நோ. ஸோ இந்த தாவேக்காவை சென்டர் பண்ணியே வந்து நெகோசியேஷன்ஸும் நடக்குது. பல பேருக்கு வந்து ஆசைகளும் இருக்குது. பல பேருடைய பல காலத்திற்கு ஆன பல காலத்து வழி ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்கள் அது வந்து ஒரு பொதுமக்களாக எடுத்துக்கோங்க. ஒரு மாற்றம் மாற்றி ஒரு ஓட்டு போட ஒரு சின்ன இருக்காதா? நம்பிக்கையான ஒரு தலைவர் இருந்துட மாட்டானான்ற ஒரு வருத்தம் மக்களுக்கு வந்து ரொம்ப காலமாக இருக்குது. ஒரு காலத்தில் அது காங்கிரஸ்க்கு இருக்க போய் தான் திமுக வருது. திமுக மேலே அந்த கேள்வி வரப்போய் தான் அதிமுக வருது. அந்த அதிமுக அதுக்கப்புறம் ஒரு அவ்வளோ ஸ்திரமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரல. அதுக்கப்புறம் வந்து ஐயா கேப்டன்லாம் வரும்போது கூட சம்ஹவ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க திமுக அதிமுக. ஆனால் இன்னைக்கு களம் வேறு. இன்றைக்கி அந்த மாதிரியான கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் இல்லை. அவங்கள மனசில் வச்சுருந்தவங்களுக்கு இன்றைக்கி இருக்கவங்களை வந்து மனசில் சமமாக வச்சு பார்க்க முடியல.
இப்போ தாவேக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வயபிள் ஆப்ஷனாக, ஒரு ட்ரஸ்டபிள் ஆப்ஷனாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் மக்களில் அடக்கம். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாநில தலைவராகவே இருக்கட்டும், தேசிய தலைவராக இருக்கட்டும், அவங்களும் பொதுமக்கள் ஒருத்தர் தான், வாக்காளர் ஒருத்தர் தான். ஸோ அவங்களுக்கும் இந்த சேஞ்ச் இம்பேக்ட் இருக்குமா இருக்காதுன்னு கேட்டால் என்ன கேட்டால் இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து சும்மா வந்து கார்ட்ஸில் வச்சுக்கிறதுலாம் தாவேக்காவ முடியாது. வெறும் தாவேக்காவை நெகோசியேஷன் பர்பஸ்க்கு யாரும் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு இம்பேக்ட் வந்து எல்லா பிளேன்லையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா சென்டர்லையும் இருக்கும். அது வந்து ஒரு க்ரீம் ஆஃப் த பீப்புளில் இருந்து அடித்தட்டு வரைக்கும் இருக்கும். அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆக போகிறது தான் பார்ட்டிஸ். ஸோ ஆப்வியஸ்லி பார்ட்டிஸில் அது இருக்கும். நான் இந்த சொன்ன விஷயங்களே வந்து என்ன இதை வச்சு தாவேக்கா வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு புரியுது. தவிர வந்து எல்லாருக்குமே வந்து ஜனநாயகத்தில் சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது. பவருக்கு வரணுமான்னு கேட்டால் எல்லாரும் வரணும். அதிகாரம் எல்லாருடைய உரிமை. அரசியலில் நம்ம தலையிடலாம், அரசியல் வாழ்க்கையில் தலையிடும். அரசியல் உரிமை எல்லாருக்கும் உரித்தானது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. அப்போ அந்த உரிமையே இல்லாமல் ஒருத்தர் ஒடுக்கப்படும் போது, அவங்க தலைவரை வந்து ஒரு அரசியலுக்காக பேசிக்கும் போது ஒரு பெரும் தலைவரை வந்து டீமீன் பண்ணி பேசுவாங்க அப்படின்னா அதை கூட குரல் எழுப்ப முடியாத ஒரு நிலை இருக்கும்போது, அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது anyone will revolt. அந்த ரிவோல்ட் நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே கலகம் பிறந்தாதான் காரியம் வெற்றி பெறும். அதனால் இங்கே பிறந்திருக்கு, நல்லது நடக்கும், கொஞ்சம் டைம் கொடுங்க. ரைட். ஸோ வந்து ஒரு டிவிக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக யூ ட்ரூலி பிலீவ் தட் எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இஸ் ஓன் ஐடென்டிட்டி வென் தியர் லீடர்ஸ் வேர் தேர். அவங்க தலைவர்கள் இருக்கும்போது தலைவர் தான் கரிஷ்மேட்டிக் இருந்தது, அந்த சாவரிட்டி இருந்தது. நீங்கள் பல விஷயங்கள் சொல்கிறீங்க. ஐ டு அக்செப்ட் இட். அது நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். டிவிக்கே எதில் வந்து மாறுபட்டு இப்போது இருக்குது, த ஃபியூச்சர் ஆஃப் டிவிக்கே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் தெளிவாக பேசணும் அப்படின்னா தி ஒன்லி ஃபேஸ் ஆஃப் டிவிகே இஸ் மிஸ்டர் விஜய். ஓகே, உங்களோட லீடர். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஃப்யூச்சரும் இதானா? ஆப்வியஸ்லி செகண்ட் லீடர், தேர்ட் லீடர் தான் இருப்பாங்க. ஸோ ஆனஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். எஸ், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா மக்கள் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. நவ் ஐ வாண்ட் டு நோ வாட் ஸ்டாண்ட் இஸ் கோயிங் டு பி yours. இப்போ நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க, அதே கேள்வி தான் முன் வச்சுருங்க. டிவிக்கே வந்து அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அதே தானே. இதை வந்து அவர் வாயாலே அவர் சொன்னது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விஜய் அவர்கள் இல்லைன்னா டிவிக்கே கிடையாது. திஸ் இஸ் 100% ட்ரூ. நவ் நீங்கள் தான் சொல்லணும், உங்களோட கருத்து என்ன? இப்போது நான் வந்து தலைவர்கிட்ட பார்க்குற விஷயம், கற்றுக்கிற விஷயம், புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேருந்து அவர் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். நான் தலைவர்கிட்ட புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், சம் அன்ஸ்போக்கன் ட்ரூத் இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட வந்து நான் ஒரு தீராத ஒரு அரசியலுக்கான வேட்கை, சும்மா அதை நான் ஒரு பேஷனாக வரல, அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி எனக்கு ஒரு தீராத வேட்கை இருக்குது. நான் நிறைய திருப்பி கொடுக்கணும் மக்களுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த அரசியல் கட்சியை அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணார். நான் அப்பத்துலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு புரியுற விஷயம் என்னென்னா, அவரோட மனசில் அவர் புரிஞ்சிருக்கிறதா நான் புரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே 1000 நடிகர்கள் இருக்கிறாங்க, பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவோ ஹிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் சில பேர் மட்டும் துருவ நட்சத்திரங்களாக காலத்துக்கும் நிற்கிறாங்க மக்கள் மனதில். அப்படி ஒரு 3-4 பெயர்களை ஒரு நேர்கோட்டில் அடுக்கிறாரு. அந்த நேர்கோட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவர் நெருக்கமானவர். நீங்கள் வந்து முதல்ல எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. எம்ஜிஆரோட அந்த ஒரு இம்பேக்ட் இவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே தெரியும். அவர் வந்து இவரோட நேராக வந்து அடுத்த வாரிசு கிடையாது. அதுக்கப்புறம் நடுவில் ரஜினி கமல் ஒரு செக்மெண்ட் தாண்டி தான் விஜய் அஜித் செக்மெண்ட் வருது. ஆனால் ஐயா எம்ஜிஆருடைய பல விஷயங்கள் வந்து இவர் இன்ஸ்பயர் ஆயிருக்கார். என்னால் அதை பார்க்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஐயா வாழ்ந்த காலங்களில், நடித்த காலங்களில் பார்க்குற ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கும். அதே போல் அதுக்கு அடுத்ததாக தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். நீங்கள் கர்நாடகாவில் வந்து புனித் ராஜ்குமார் சொல்லலாம். ஸோ இந்த மக்கள், இந்த நடிகர்கள்லாம் மோர் தேன் அன் ஆக்டர். அவங்க வந்து மக்களுக்கு நெருக்கமாக இருக்கும்போது, அவங்க இல்லாத போது அந்த மக்கள் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. திஸ் ஷுட் ஹேவ் பீன் அன் ஐ ஓப்பனர். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு காரணம்லாம் தேவை கிடையாது. ஒரு மனசால மக்களை விரும்பினா நேசிச்சா போதும். அதைத்தான் ஒரு ரீசனாக வந்து சேலம் மாநாட்டில் சொல்லியிருப்பார். சேலம் கூட்டத்தில், இங்கே வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும், இவ்வளோ பெருசாக படிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆத்மார்த்தமாக ஒருத்தன் வந்து நின்னா நடக்கும் அங்கே நல்லதுன்னு. ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவருக்கு ஒன்றும் தெரியாமையோ அவருக்கு அரசியல் புரியாமையோ இல்லை. ஆனால் அவர் பிலீஃப் சிஸ்டம் என்னென்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் ரெட்டாரிக் செட் பண்ணலாம், பட் என் மனசில் இருக்கிற அந்த கம்பேஷன் ஃபார் பீப்புளும் உங்களால் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை அவர் எங்கேருந்து டெரிவ் பண்ணிக்கிட்டாருன்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒன்று.
இப்போ நீங்கள் சொன்னால் அந்த தலைவர்கள் கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் இல்லாத போது அந்த பார்ட்டியில் ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது இல்லையா? அப்போ அந்த பார்ட்டியில் ஃபேஸ் இல்லாமல் போகிறதோ ஓட்டு இல்லாமல் போகிறதோ செகண்டரி ப்ராப்ளம். ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கணும்னா அந்த பார்ட்டியோடைய பாலிசிஸ் வந்து வழிவிடக்கூடாது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இல்லாத பொழுது தமிழகத்தில் சில திட்டங்கள் கையெழுத்தாகுது. அந்த திட்டங்கள் அம்மையார் ஜெயலலிதா மறுத்தது. ஃபார் தட் மேட்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கூட எடுத்துக்கோங்க, அம்மையார் ஜெயலலிதா நோ சொன்ன கூட்டணி. அப்போ எங்கே அந்த டீவியேஷன் வருது? ரெண்டாவது கட்ட தலைவர்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏன்? ஏன்னா முதல் தலைவர் இல்லை, அங்கே கிடையாது. அவங்க இல்லாத பொழுதும் மனசார ஒன்று புரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போல. இப்போ அம்பேத்கர் ஐயா இல்லை, ஆனால் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரியாம்பிள்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரியாம்பிள் முகப்புரையில் சில விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கோம். அது அவர் இல்லைனாலும் இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் நீங்கள் ஈஸியாக உடைக்க முடியாது. அது ஒரு ஸ்ட்ராங்காக இந்த நாடு இப்படி தான் இருக்கணும், இந்த நாட்டில் இதெல்லாம் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஃப்ராட்டர்னிட்டி இருக்கணும், இது வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கணும், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக இருக்கணும், இதை மாற்றி நம்ம மன்னராட்சியாக மாற்றிட முடியாது இல்லையா? அப்போ அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கொள்கைகள்னு சொல்கிறோம் அரசியல் கட்சி வரும்போது. இதை புரிஞ்சுக்கிட்டாருன்றதுனால தான் அந்த முதல் மாநில மாநாட்டை அவர் என்னவா காயின் பண்ணுறாருன்னா அது ஒரு கொள்கை திருவிழா. நமக்கு 5 கொள்கை வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. அந்த 5 கொள்கை வழிகாட்டிலேருந்து நான் இதெல்லாம் படிக்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இதெல்லாம் படிங்க, இதை நம்ம அவங்ககிட்ட கொள்கையாக எடுத்துக்கிட்டோம். நமக்கு ஒரு 11 கொள்கைகளை வகுத்து இதுதான் இந்த கட்சியோட அடிநாதம். இதை பிடிச்சவன் உள்ளரு, பிடிச்சவன் உள்ளவா. ஹீ குட் ஹவ் சோசன் கரிஷ்மா ஓவர் பாலிசி. அவரோட முக வேல்யூ வச்சுட்டு கொள்கையை தாண்டி போயிருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹி வாஸ் வெரி கேர்ஃபுல், வெரி காஷியஸ். எனக்கு இதுதான் கொள்கை, நான் இந்த இடத்துல பெரியாரை கொண்டாட போகிறேன், பெரியாரை வேணான்னு ஒருத்தர் சொல்கிறீங்கன்னா அவங்க தாவேக்கால இல்லை. அப்போ அதுபோல் ஒரு பெரியார்கிட்டருந்து என்ன எடுக்கிறாரு, ஐயா காமராஜர்கிட்டருந்து என்ன எடுக்கிறாரு, அண்ணல் அம்பேத்கர்கிட்டருந்து என்ன எடுக்கிறாரு, வேலுநாச்சிட்டருந்து என்ன எடுக்கிறாரு, அஞ்சலி அமல்கிட்டருந்து என்ன எடுக்கிறாரு அப்படின்றத அவர் ஒரு பேட்டர்ன் போட்டு இவங்ககிட்ட இதை எடுத்திருக்கோம், நம்ம இவங்களை இவ்வளோ வேல்யூ பண்ண போகிறோன்றதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ இது எப்படி வந்து மாறும்? இதை வேணான்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. அப்போ எந்த நாளும் இந்த கட்சியில் வந்து ஒரு ஜாதி, ஒரு மதம், இதனால வந்து ஒரு மூடப்பழக்கம், ஒரு லஞ்சம், ஒரு கையூட்டு, சட்டத்துக்கு புறம்பா, பெண்களுக்கு எதிராக, பெண்களுக்கு அதிகார பகிர்வு இல்லாத நிலைமை, இது ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா? இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி, அதிமுக வந்து யாரோட கூட்டணி வச்சுருக்காங்கன்னா பாஜக கூட ஸ்ட்ரைட்டாகவே. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த புக்ஸில், அதிமுக புக்ஸில் வந்து கொள்கையில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே எப்படி அது மாதிரி எழுதவே இல்லையா? அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பக்தி உள்ளவங்க, எல்லாத்தையும் கும்பிட்றவங்க, அவங்க ஏன் பாஜக நோன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தின்றது வேற. அடிப்படையில் கடவுள் பக்தியை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது என்ன புரியுதுன்னா, பக்தி வேற, ஆன்மீகம் வேற, மதம் வேறன்றாங்க. பக்தி இருக்கலாம், அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயம். ஆன்மீகம் இருக்கலாம், அது வந்து ஸ்பிரிச்சுவல், அடுத்த லெவலில் இருக்க விஷயம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கும்புற சாமி பெருசு, நீ கும்புற சாமி தப்புன்னு ஒன்று சொன்னோம்னா அங்கே தான் அது மதமாக மாறுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சொன்னாங்களா பிஜேபின்னு கேட்குறேன். இல்லை, அவங்க சொன்னாங்களா இல்லையான்றது அதிமுகவோட ஸ்டாண்டர்ட்ன்றது வேற. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங் அவங்க கிளாரிட்டிக்காக கேட்குறேன். இல்லை, நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னா இதுக்கு பதில் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. செக்குலரிசம் அப்படின்னு நம்ம ஒன்று தேர்ந்தெடுக்கிறோம். செக்குலரிசம் அப்படின்னா என்னென்னா மதச்சார்பின்மை அப்படின்னு. இந்த மதச்சார்பின்மையில் ரெண்டு விதம் இருக்குது. ஒரு மதச்சார்பின்மை எப்படின்னா யூஎஸ் டைப் ஆஃப் செக்குலரிசம். அவன் என்ன சொல்லுவான்னா, நோ ரிலீஜன் இஸ் ஸ்டேட் ரிலீஜன். நீ யாராக இருந்தாலும் வெள்ளரு, நீ யாராக இருந்தாலும், நீ சீக்காரு, ஹிந்துவாரு, புத்திஸ்டாரு, கிறிஸ்டியனாரு, யூ ஸ்டே அவே ஃப்ரம் கண்ட்ரி. இது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து வந்த ஒரு கான்செப்ட். மே ரிலீஜியன் ஸ்டே, மே சர்ச் ஸ்டே அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சர்ச், அந்த ஒரு அவங்களுடைய அந்த சர்ஃப்டம் வந்து ரொம்ப பாலிடிக்ஸில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதால் அங்கே ஒரு ரெவல்யூஷன் வருது. அவங்க வந்து மதத்தையும் அரசாட்சியும் பிரித்து வைக்கிறாங்க. அதை செக்குலரிசமாக வந்து எந்த சாமி வேணால் கூப்பிடு, இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய செக்குலரிசம் எப்படி எழுதுறாங்கன்னா, எல்லாருடைய மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எல்லாருடைய மதத்தையும் மதிக்கணும். அதனால தான் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த செக்குலரிசம்ன்றது வேறு, எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற செக்குலரிசம் வேறு, எல்லாம் என்னதுன்னு சொல்கிற செக்குலரிசம் வேறு. இந்த செக்குலரிசத்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஒரு ஆட்சியாளராக இருந்து, ஒரு அதிகாரியாக இருந்து, நான் என்ன ஒரு மதத்தோட ஓரியன்ட் பண்ணிக்கிட்டேன்னா இது என்ன சொல்லுது? அதாவது பாஜகவை பற்றி சொல்கிறீங்க? இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கான்செப்டுக்குள்ள நான் வரேன். இப்போ நான் வந்து ஒரு ஆட்சியாளர்,
ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஜட்ஜோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு மினிஸ்டர் ஒரு பிரைம் அவங்க மினிஸ்டர், அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை அவங்க எதை பார்க்குறாங்களோ அது அவங்க மரியாதை கொடுக்குறாங்க, அதை அவங்க வழிபடுறாங்கன்றதை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன செக்குலரிசத்தையும் பொருத்தி பாருங்க. இப்போ நான் ஒரு பட்டை அடிக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு குல்லா போடுறேன், இல்லை ஒரு சிலுவை போடுறேன் அப்படின்னா இவர் இதோட பொருந்தவர், இவர் இதுக்கானவர், இவங்களுக்கானவர்னு இன்னொரு மதத்துக்காரன் நினைச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அவன் வந்து அவர் நமக்கானவர் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் அடிப்படையில் உங்களுடைய பாலிசியை இப்படி டெரைவ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களை எப்படி இந்த செக்குலரிசம் புரிஞ்சுக்கும்? இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி புரியும் உங்களை? ஒரு டிஸ்கிரிபன்சி வருது இல்லை? இந்த டிஸ்கிரிபன்சியை அவங்க சில ஈவெண்ட்டோட பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இவங்க அப்படிதான். அவங்களுக்கு ஒரு பேரை காயின் பண்ணுறாங்க, அந்த பேரை வந்து அலர்ஜிக்காக மாற்றிக்கிறாங்க. அதுதான் அலர்ஜி டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு பிள்ளையாரும் பிடிக்கும் பெரியாரையும் பிடிக்கும்னு சொல்லுவோம். அதை நம்ம பல இடத்துல அதில் மீமாக பார்த்து, ஒரு பக்கம் பிள்ளையார் சிலையும் ஒரு பக்கம் பெரியார் ஃபோட்டோவும் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம். அதில் ரெண்டுத்துமே புரிஞ்சுக்கிற ஒன்று தான் வேணும். பெரியார் என்ன சொன்னார்னா, அடிப்படையில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது வந்து கடைசி ஸ்டெப். நமக்குள்ளே பாகுபாடு இல்லை, பிரிவினை இல்லை. பிரிவினை இருக்குன்னு சொல்லக்கூடிய காரணங்களை யார் கொடுக்குறா? இந்த கேஸ்ட் வர்ணாசிரமம் கொடுக்குறதுனா அதை நான் மறுதளிக்கிறேன். அதை கொடுக்கறது வேதம்னு சொன்னால் நான் அது வேணான்னு சொல்கிறேன். இல்லை அதை கொடுத்து சாமின்னு சொன்னால் அப்போ சாமி வேணான்னு சொல்கிறேன். அப்படி தான் சொன்னார். அவருக்கு அடிப்படையில் நமக்குள்ளே பிரிவினை வேணாம், எல்லாரும் ஒன்று. அதைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பிறப்போக்கம் எல்லாமே இருக்கும்னு. ஸோ இப்போ இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மண்ணில் அவங்களுக்கு அது ஒவ்வொலையாக இருக்கலாம். நான் பாஸ்ட்டில் போய் 28 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் குட் ஹவ் பீன் ஹேர் ப்ராப்ளம். ஆனால் இன்றைக்கி இவங்க அது எந்த ஃபேக்டரில் எடுக்கிறாங்க? நம்ம தான் சொல்கிறேனே, ஐ கேனாட் டாக் ஃபார் தேமுதிக, காங்கிரஸ் ஆர் பிஜேபி ஆர் அஇஅதிமுக ஃபார் தட் மேட்டர். என்னால் சில விஷயங்கள் அனுமானிக்க முடியுது, சில விஷயத்தை நான் பேச விருப்பப்படலை, நான் பேச வேண்டாம், ஆக்சுவலி நான் பேசக்கூடாது. எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்குன்னு சில கொள்கை இருக்குது, எங்களுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பல விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து அவன் என்ன யோசிச்சிருப்பான், இவன் என்ன யோசிச்சிருப்பான், ஆக்சுவலாக வந்து இதை நம்ம எங்கே இருந்து பில் பண்ணோம் அப்படின்னா, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சு மறந்துருக்க மாட்டேங்க அந்த கொஸ்டினை. அது என்னன்னா வந்து தலைவர்கள் இல்லாத போது அந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வரும்போது அப்போது 2ஆம் கட்ட தலைவர்களை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சொன்னால் ஒரு புக்ஸ் இருக்குது, அதில் பாலிசிஸ் இருக்குது, அந்த பாலிசிஸை வந்து ஏடிஎம்கே டிரைவ் பண்ணலை. இப்போ அவங்க அதுக்கு ஒரு சாட்சியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஜேபியோட, அதான் உங்களுக்கு பிஜேபி குறிப்பிடல. நான் எப்படி சொன்னேன்னா அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல அம்மையார் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா ஜெயலலிதான்னு கேட்டால் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த கட்சி பயிலாளர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுவும் ஓகே. இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து யார் கூட கூட்டணி போனோம் போகக்கூடாதுன்றது பயிலாளருக்கு. இப்போ யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. விஜய் அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கட்சியோட கொள்கைகள், கொள்கை தலைவர்கள், அதோட பைலாஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதி வைக்கிறார். இன்னையிலேருந்து 50 வருஷம் கழிச்சு தலைவர் வேற ஒருத்தர் வரலாம், அன்றைக்கி நம்ம யாரும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அவர் அதை மாற்றி செய்யவே முடியாது, கட்சியில் இருக்க முடியும். அப்படி தானே கட்டமைச்சிருக்கீங்க. அதுதான் பைலாவில் இருக்குது. அதை தான் நாங்கள் ஒரு வாட்டியும் ஒன்று ரெசல்யூஷனில் பாஸ் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம். திமுக காரங்களை உட்காந்தாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பைலாவில் வச்சுருக்கோம் பாஜக கூட கூட்டணியில், நீ சொல்ல முடியுமா உன்னால்? நீ 2001 கூட்டணி வச்சு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண வந்தானே? நான் இல்லைன்னு சொல்லுவேன், பைலாவில் இருக்குது, நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், நீ சொல்ல பார்ப்போம். தே கோ சைலண்ட் தேர். அதுதான் விஷயம். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த எல்லாத்துக்குமான பதிலை ஹீ இஸ் மேக்கிங் இட் அஸ் ரெக்கார்ட். எப்படி என்எல் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் ஒரு ரெக்கார்டாக உருவாக்குனாரோ, நாட் ஸோ ஈஸி டு பிரேக்னு உருவாக்குனாரோ, அங்கேருந்து அந்த பாடத்தை கற்றுக்குறேன். பல்வேறு விஷயம் நம்மளோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.